ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் சென்னையிலிருந்து முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணிக்கு எப்படி போனோம் என்ற விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சென்னை கிராண்ட் சென்ட்ரல்லிருந்து 6:25 திருப்பதிக்கு போகின்ற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் என்ற ட்ரெயின் எடுத்து திருத்தணியில் இறங்கினோம் 8 மணிக்கு. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு பஸ் எடுத்து திருத்தணிக்கு போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து திருத்தணி மலைக்கு போனோம். திருத்தணி முருகனின் கோபுரத்தின் அழகையும் கோயிலையும் தூரத்தில் இருந்தே பஸ்ஸில் போகும்போது பார்த்து கொண்டு போகலாம். அந்த மலை அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்து கொண்டு போகும்போது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு படிகளாலேயும் போகலாம். இங்கே 365 படிகள் இருக்கிறது. இது வருடத்தின் 365 நாட்களை குறிப்பிடும் முகமாக உள்ளது. திருத்தணி கோயில் இறங்கி கோயிலுக்கு போகிறதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்கு நாங்கள் போகிற நேரம் 100 ரூபா ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது நேரத்துக்கு போனீங்கன்னா 9-10 மணிக்கு முதல் போனால் க்ரௌட் குறைவாக இருக்கும். நீண்ட நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அழகாக தரிசனம் முடிச்சுட்டு 5ஆம் படை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோயிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை. ஏனெனில் தேவர்களின் பயம் நீக்க சூரபத்மன் எனும் அசுரனுடன் போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிய இத்திருத்தணி மலை மேல் அமர்ந்ததால் இது தணிகை மலை எனும் அழைக்கப்படுகின்றது. முருகன் இங்கு தான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். இது முருகன் எனக்கு தந்த செவ்வரளை பூ ஸ்பெஷல் கிஃப்ட். மேலேருந்து முருகன் கோயிலை பார்க்கும்போது இப்படி தான் நல்லா சுற்றி வர மலையெல்லாம் இருக்கும். இந்த வழியால் படி வழியாக கீழே போகலாம். நாங்கள் மேலேயே தான் நின்று பார்த்துட்டு பஸ்ஸில் திரும்பி வந்தோம். வேல்மாறல் மகாமந்திரத்தில் திருத்தணியில் உதித்தருளும் என்று வேல்மாறல் மகாமந்திரம் படிக்கிற போது நான் நினச்சி கூட பார்க்கல திருத்தணிக்கு போய் சாமி கும்பிட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று. அந்த வகையில் முருகன் தான் நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறார் கும்பிடுறதுக்குன்னு. அது ஒரு பவர்ஃபுல்லான டிவைன் பிளெஸிங்காக நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற வேலுக்கு நாங்களே எங்களோட கையால் திருநூறு போட்டு கும்பிடலாம். வெற்றிவேல் முருகா. இங்கே உப்பும் மிளகும் வச்சும் வழிபடுறாங்க. ஏனென்று சொன்னால் உப்பு காற்றுல கரைகிற மாதிரி எங்களுடைய பிரச்சனைகள், கோபம், பிணி, தோஷம் எல்லாம் கரைஞ்சி போகிறதா ஒரு நம்பிக்கை. இங்கே முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணினதை குறிக்கிற முகமாக இந்த சிற்பம் எப்படி பிள்ளையார் வள்ளியை துரத்தின ஞான ரூபத்தில் என்றதை காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதோட இந்த கோபுரம் மேலே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே இருக்கிற டெம்பிள் கேன்டீனில் பிரசாதம் வாங்கலாம். சக்கரை பொங்கல், புளியோதரை, வடை எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் எனக்கு வேலும் மயிலும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி இந்த மயிலும் வேலும் என்னோடய கையில் போட்ட நான் மருதாணி மாதிரி அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெளியே வரும்போது முருகன பிரசாதமும் பூ, கொஞ்சம் பஞ்சாமிர்தம், திருநூறு எங்களுக்கு ஞாபகமாக சில சாமான் வாங்கிட்டு
வீட்டுக்கு வந்துட்டோம். திருப்பி வரும்போதும் அதே மாதிரி மலையிலேருந்து பஸ் எடுத்து கீழே வந்து திருப்பி இன்னொரு பஸ் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த திருத்தணி முருகன் கோயிலுக்கு போன அனுபவம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். முருகன்கிட்ட நாங்கள் போகணுமென்று நினைக்காம முருகன் எங்களை கூப்பிட்டு தரிசிக்க வச்சு தான் நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா போயிட்டு வாங்க. இந்தியாவுக்கு போகிற நேரம். ஸ்டே பிளெஸ்ட். காட் பிளெஸ் யூ.